இந்தியான்ற நாடு உருவாக்குறதுக்கு முன்னாடிங்க நம்ம பல நாடுகள் சிற்றரசர்கள் அரசர்கள்லாம் ஆண்ட பல நாடுகள் ஒன்றா சேர்ந்து தான் இந்தியாவில் நாடு உருவாகிருக்குங்க. அதில் 565 முக்கியமான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அதில் பெரிய ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா பரோடா ஸ்டேட்டு, ஹைதராபாத் ஸ்டேட்டு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மைசூர் ஸ்டேட்டு இருக்கு. அந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த பல நாடுகளில் ராஜாக்கள் ராஜா, சுல்தான், நவாபு, எமீர், ராஜே, நிசாம், வாடியார் அப்படின்ற பேர்ல எல்லாம் அழைச்சிருக்காங்க. 1920 நம்ம ப்ரொவின்சியல் கவுன்சில்ஸ், அதாவது பாராளுமன்றம் மாதிரி அவங்க கூட்டியிருக்காங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்து டைமில். அதில் 1927 இந்த முதல் பார்லிமெண்ட் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பார்லிமெண்ட்டு கட்டியிருக்காங்க. 18 ஜனவரி 1927 அது கட்டியிருக்காங்க. எட்வின் அண்ட் ஹெர்பர்ட்ன்ற ஆர்கிடெக்ட்ஸ் தான் அதை கட்டியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷமாக கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த சபையில் 420 கண்டஸ்டட் சீட்ஸ், 420 பேர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்ச மாதிரி இருக்காங்க. ஆனால் பலர் செலக்டட் 104 செலக்டடு இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பல இது இருந்திருக்கு. அதில் அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ் இருந்திருக்குது. நியூ பார்லிமெண்ட் ஹவுஸ் இவங்க இப்போ சன்செட் மார்க் அப்படின்றது, சன்செட் பவன் அப்படின்றது ரஃபி மார்க் 118 ரஃபி மார்க்கில் அமைஞ்சிருக்குதுங்க. அது விமல் பட்டேல் என்ற ஒரு ஆர்கிடெக்ட். சீட்டிங் கெப்பாசிட்டி 1200 சில்லறைக்கு மேலே இருக்குங்க. 1800 சில்லறைக்கு மேலே இருக்கு. 223 அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. அப்புறம் நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு நம்ம இருக்கிற அந்த சவுத் இந்தியா இது மெட்ராஸ் பிரசிடென்சின்றதுக்கு கான்ஸ்டியூட்டட் என்னென்ன ஏரியாஸ் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலபார், ராயலசீமா, பெல்லாரி, தக்ஷிண கர்நாடகா, உடுப்பி அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் 1951 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்லிமெண்ட்டு, நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டு கூடி இருக்குது. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் டைமில் எலெக்ட் பண்ண இது இருந்திருக்குங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அது ஒரு சிலர் அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க அந்த பிரிட்டிஷ் பீரியடில் இருந்தவங்க இது பண்ணியிருக்காங்க. பிஎஸ் குமாரசாமி ராஜான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்புறம் ஓபி ராமசாமி ரெட்டியார், அது ஓவந்தூரார் இல்லைன்னு கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் கே காமராஜ், எம் பக்தவச்சலம், சிஎன் அண்ணாதுரை, பிஆர் நெடுஞ்செழியன், எம் கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திரன், ஜானகி ராமச்சந்திரன் அவங்க 23 நாள் இது இருக்காங்க. ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, எம்கே ஸ்டாலின், இப்போ இன்கம்பென்ட்டாக இருக்கு அவர் எம்கே ஸ்டாலினுங்க. இதுதாங்க சரித்திரம். ராஜகோபாலாச்சாரி இந்தியாவுடைய லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் செயல்பட்டிருக்காரு. இதுதாங்க இந்தியாவுடைய ஒரு சின்ன வரலாறாக இருக்கு. அப்போது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குற டைம்லங்க சுமார் 40 கோடி ஜனங்க இருந்திருக்காங்க. 1947 வருஷம். அப்புறம் 2001 சென்சஸ் எடுத்தப்போ 100 கோடி பேர் இருந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்க. 143 கோடி ஜனங்க கிட்ட இருக்காங்க.
அப்புறம் வந்துங்க இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா கூடங்க ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து அவங்க கூட சேராமல் இருந்தாங்க. ஒன்று வந்து பாண்டிச்சேரி, ஒன்று கோவா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில இதுங்க இருந்திருக்குங்க. கோவா வந்து அங்கே இந்தியன் ஆர்மியை அமைச்சு அதை பிடிக்கலான்னு பார்த்தா கோவா வந்து அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து கோர்ட்டு மூலியமா அது அந்த பிரச்சனை தீர்த்து கோவா வந்து இந்தியாவோட கன்சீட் ஆயிருக்குங்க, இந்தியா கூட சேர்ந்துருக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரியும் பிரெஞ்சு இதில் இருந்தது. கோவா வந்து போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் இருந்தது. பாண்டிச்சேரி போர்ச்சுகீஸ் இதில் இருந்தது. அதுவும் சேர்ந்து இந்தியாவில் ஒரு கூட்டமைப்பாக வந்து இந்தியான்ற நாடு உருவாயிருக்குதுங்க. இப்போது எலெக்ஷன் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். நன்றி. ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க.